எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து ரேகா. இப்போ நான் சப் இன்ஸ்பெக்டராக வேலூர் மாவட்டத்தில் பணியாற்றிட்டு வரேன். வருங்கால காவல்துறை அதிகாரிகள் உங்களை எல்லாரையும் நான் வந்து வெல்கம் பண்ணுறேன் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு. இப்போது நீங்கள் எல்லாமே கம்மிங் 19th ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு இன்டர்வியூ. ஸோ அந்த இன்டர்வியூக்கு போகிறப்போ என்னென்ன நுணுக்கங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணோம்? உங்களுக்கு நிறைய கிளாஸ் எடுத்திருப்பாங்க, எப்படியெல்லாம் நம்ம போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் வந்து அதில் நல்லா கிரகிச்சிருப்பீங்க, நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சது என்னுடைய அனுபவத்தை நான் வந்து உங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கல, ரொம்ப சந்தோஷப்படுறேன். 13 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்து டைரக்ட் எஸ்ஐயா. எனக்கு இன்டர்வியூ நடக்கிறப்போ எப்படி நடந்ததுன்னா, நான் வந்து ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன். அது ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்ட் கோட்டா. நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்து போலீஸாக இருந்தேன். போலீஸாக இருக்கும்போது ஓப்பன்லேயே எனக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது, அஸ் வெல் அஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் எனக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது. ஸோ நான் 2 எக்ஸாமே அட்டன் பண்ணேன். 2த்துலேயுமே நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன், ரிட்டன் பாஸ் பண்ணிட்டேன். தென் எனக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸாம் நடந்தது. ஃபிசிக்கல்னு நான் பாஸ் பண்ணிவிட்டேன். இன்டர்வியூக்கு வந்தேன். இன்டர்வியூவில் வந்து எனக்கு வந்து எப்படி நடந்தது அப்படின்னா, எனக்கு என்னுடைய கொஸ்டின்ஸ் நான் உள்ளே போகும்போதே எங்கள் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்க உயர் அதிகாரிகள் ஒரு 4 பேர் இருந்தாங்க. அவங்க என்ன கொஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய பயோடேட்டா, என்னுடைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். நான் உள்ளே போகிறப்பவே வந்து என்ன ஒரு மேனர், எப்படி நம்ம அதை பிஹேவ் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னே மை கமின் சார், அங்கே உள்ள எஸ் கமின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உள்ளே போகணுன்னு சேர் இருக்கும், நம்ம டக்குன்னு அதில் உட்காந்துட முடியாது. ப்ளீஸ் சீட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நமக்கு உண்டான இடத்துல உட்காரணும். உட்கார்ந்தும் போது ஒரு சேர் வந்து நமக்கு முன்னாடி இருக்கலாம் அல்லது பின்னாடி இருக்கலாம். அதை கரெக்ட் பண்ணுற அப்புறம் எப்படின்னா, அதை வந்து கொஞ்சம் சத்தம் இல்லாமல் டீசெண்டாக அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம உட்கார்ந்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் பேக்ஸ் எல்லாம் ஒன்று டேபிள் தான் பெருசாக இருக்கே அப்படின்ட்டு நம்ம கேஷுவல் வந்து டேபிள் மேலாம் வச்சிருக்கக்கூடாது. நம்ம கையில் தான் வச்சுருக்கணும். கையில் வச்சுருக்கணும். நம்ம உட்கார நேர்த்திகள் வந்து எப்பவுமே வந்து குனிஞ்சு உட்காரக்கூடாது, அப்படியே எங்கேயோ பார்த்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம ஸ்ட்ரிக்டாக நேரில் வந்து எப்படி ஒரு கேஷுவலாக உட்காருமோ அது கேஷுவலாக உட்காரணும். ஸோ நம்ம போன உடனே எல்லாருக்குமே வந்து மே கமின் உள்ள கேட்ட உடனே எல்லாருக்குமே அங்கே இருக்கக்கூடிய சார்ஸ் இருப்பாங்க, மேடம் இருப்பாங்க. நம்ம உள்ளே கூப்பிட்டது ஒரு சாராக தான் இருக்கும், எஸ் கமின்னு சொல்லியிருப்பாங்க. அவருக்கு மட்டும் போயிட்டு நம்ம வந்து ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நம்ம வந்து வணக்கம் வைக்கணும். நம்ம போகிற அந்த நேரம் வந்து நமக்கு மார்னிங் இன்டர்வியூவாக இருக்கலாம், இல்லை ஆஃப்டர்நூன் இருக்கலாம். ஆஃப்டர்நூன் போய் உட்காந்துருப்போம், பட் நம்மளை கூப்பிடுறது வந்து ஈவினிங் ஆகிட்டுருக்கும். ஸோ நம்ம போனோன்னா அதே குட் மார்னிங்கை நம்ம சொல்கிறத தவிர்க்கணும். அந்த காலகட்டம் என்ன நேரம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாகிக்கணும். மதியான நேரமாக இருந்ததுன்னா குட் ஆஃப்டர்நூன் சார், குட் ஆஃப்டர்நூன் மேடம். ஸோ எல்லாருக்கும் நம்ம அதை வந்து சொல்லிடணும். ஈவினிங்காக இருந்ததுன்னா குட் ஈவினிங் சார், குட் ஈவினிங் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நம்ம சீட்டில் உட்காரோம். உட்கார்ந்த பிறகு நமக்கு வந்து கேஷுவலாகவே நம்ம வீட்டில் பேசுகிறப்போ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்போ இப்போ நிறைய ட்ரெண்டாக யா யா அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் அங்கே எந்த இன்டர்வியூலையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம பதில் சொல்லி முடிக்கிறப்போ ரெஸ்பெக்டடாக சார் மேடம், சார் மேடம் இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும். ஐயா, ஐ நோ, எஸ் எஸ் கரெக்ட் அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. அந்த இடத்துல வந்து சார் ஆமாம் சார், தெரியும் சார், தெரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்படிங்கிறத தான் நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். இப்போ நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ் என்ன போன உடனே உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக இருக்கும், நம்மளுடைய பயோடேட்டா ஃபுல்லாகவே இருக்கும். அது ஏன் கேட்குறாங்கன்னா அது ரிலவெண்டடாக ஒரு கொஸ்டின் நம்மளை வந்து ரைஸ் பண்ண போகிறாங்கன்றது நம்ம அலர்ட் ஆகிக்கணும். அப்போ என்னுடைய பேர் வந்து ரேகா. வாட் இஸ் மீன் பை ரேகா? அந்த ரேகா பேருக்கு உண்டான மீனிங் என்னன்னு எனக்கு கேட்டாங்க. இட் இஸ் அ லைன் சார் அப்படின்னு நான் சொன்னேன். சான்ஸ்கிரிட்டில் வந்து அதுக்கு பேர் வந்து லைன் அப்படின்னு சொன்னேன். ஓகே, உடனே அந்த கொஸ்டின் வந்து கட் ஆகிடுது. அடுத்தது பாஸ். அது இன்னொரு ஆஃபீஸர் வந்து என்ன ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. என்னென்னா என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் சார், பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன். அப்படியா அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு அடுத்த கொஸ்டின் வந்து ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் த எக்கனாமிக்ஸ்? அந்த ரிலவெண்டட், அதாவது நம்ம என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் நான் சொல்லி முடிச்சிட்டோன்னா ஓகே, அது கரெக்டாக இருந்தால் கரெக்ட், நம்ம நல்லா ஆன்சர் பண்ணோன்னா குட்டுன்னு வரும், ரொம்ப நல்லா பண்ணால் வெரி குட் சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஆஃபீஸர்ஸ் அதை நம்ம என்கரேஜ் பண்ணுவாங்க. அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ஆஃபீஸர் வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன கொஸ்டின் நமக்கு தெரியுதோ ரிலவெண்டடாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்மளை கேட்பாங்க. அதுக்கான நம்ம ஆன்சர் கரெக்டாக சொன்னால் ஓகே, சொல்லலைன்னா
சார் எனக்கு தெரியல அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லலாம். தெரிஞ்ச மாதிரி நம்ம காட்டிக்க கூடாது. ஸோ அந்த நேரம் வந்து நம்ம டைமை வந்து எக்ஸ்டெண்ட் நாங்கள் பண்ணவே கூடாது. கொஞ்சம் யோசிக்க அவங்க அவகாசமே கொடுப்பாங்க. நம்ம கொஞ்சம் யோசிக்கிறத பார்த்து நிறைய நேரம் வந்து நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு தெரியலங்கிறது சொல்லாமல் இருந்துட்டு இருப்போம், மறைச்சிட்டு இருப்போம். பட் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஓகே தெரியலன்னா விட்டுருங்க, அடுத்த கொஸ்டின் போகலாம் அப்படின்றது சொல்லுவாங்க. நம்ம அடுத்த செகண்ட் தெரியலங்க சார், எனக்கு தெரியலங்க மேடம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களே நமக்கு அதுக்கான ஆன்சர் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மைண்ட்யூட். அதர்வைஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இன்டர்வியூ ஹால்குள்ளே போகிறது நம்ம வந்து இப்போ எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். என்ன நம்மளுடைய பயோடேட்டாஸ், நம்மளை பற்றி, மை செல்ஃப், என்னுடைய ஃபேமிலி பற்றி, நான் என்ன படிச்சிருக்கேன் அது சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும். நான் எந்த ஊர், எந்த மாவட்டம், எல்லாத்தையுமே நம்ம வந்து கிரகிச்சிருப்போம். அதே நேரத்தில் நம்ம இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்வியூவோட ஹாலை முதல்ல அப்சர்வேஷன் பண்ணுங்க. சுற்றி முற்றியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து மைண்ட் ஃபுல்லாக நம்ம ஆன்சர் எப்படி பண்ணுவோம், ஐயோ என்ன கொஸ்டின் கேட்பாங்க, ஐயோ அவங்க இதை படிக்கிறாங்க அதை படிக்கிறாங்கன்ற அந்த மைண்ட்லேருந்து அந்த டென்ஷன் தான் இருக்கும். பட் டென்ஷனே பண்ணாதீங்க, டென்ஷன் பட வேண்டாம். நம்ம போகிறோம், நம்மளால பி கான்ஃபிடென்ட், என்னால் அது முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு போங்க. போய் உட்காருங்க. உட்கார்ந்த உடனே உங்களை சுற்றி என்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணணும். சுற்றிலும் பாருங்க என்ன இருக்குது. ஹால் இருக்கும், இல்லைனா நம்ம அப்ஸ்டேர் ஏறி போகிற மாதிரி கூட ஒரு சூழ்நிலைகள் வரலாம். இப்போல்லாம் லிஃப்ட் தான் மேபி, பட் இருந்தாலும் அப்ஸ்டேர் ஏறி போகிற மாதிரி இருந்தால் எத்தனை நம்ம அப்ஸ்டேர் ஏறி போகணுன்றது நம்ம கவுண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃப்ளார் பாட் இருக்கும். அந்த ஃப்ளார் பாட் இருந்துச்சுன்னா அது எத்தனை ஃப்ளார் பாட் இருக்குன்றது, என்ன ஃப்ளார் இருக்குது, என்ன பிளான்ட்டுங்கிறதே நம்ம அப்சர்வேஷன் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு வாசகங்கள் எழுதியிருப்பாங்க, அது திருக்குறளாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது இல்லைன்னா ஏதாவது ஒரு சிறந்த ஓவியம் அங்கே ஏதாவது மாட்டியிருக்கலாம். அதையெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும். ஏன்னா இது சம்மந்தமாக கூட நம்மக்கிட்ட ஒரு ஜஸ்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் கேட்டாங்க. என்னுடைய கொஸ்டின் ஸ்கூலில் போனோன்னே என்னோட பேர் கேட்டாங்க. தென் வந்து என்னுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சு அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கப்புறம் காமனாக வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நான் 13 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது லாஸ்ட் இயர் இன்டர்வியூ எப்படி நடந்திருக்குன்றதே நான் விசாரித்தோம். எப்படின்னா உள்ளே போன உடனே எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹால் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தான். காலையில் மார்னிங்லேருந்து 2 மணி வரைக்கும் 2 to 5 மணி வரைக்கும் எங்களுக்கு இன்டர்வியூ நடந்தது. ஒரே ஹாலில் ஒரே வென்யூவில் தான் நடந்தது. பட் ஆனால் இப்போ நடக்கிறது எப்படின்னா சம் ரூம்ஸ் வந்து அவைல் பண்ணுறாங்க. அங்கேயும் வந்து நல்ல ஹையர் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலிஸ்ட்டு தான் இல்லை எங்கள் டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி உட்கார வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம போன உடனே நமக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அந்த டாஸ்க்கை வந்து நம்ம தான் குலுக்கியே எடுத்துக்கணும். நம்மளுடைய விருப்பம் தான். அதை வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அந்த ரூமுக்கு தான் நம்ம போக போகிறோம். சரியா? இதில் நமக்கு எதுவும் சார் இதில் பேர்ஷுவாலிட்டியோ இல்லை ஏதாவது இருக்குமா அப்படின்ற எண்ணங்களே நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம தான் செலக்ட் பண்ணுறோம். நமக்கு வந்து ஒரு 4 ரூம் இருக்குன்னா அங்கே டாஸ்க்கு குலுக்கி போடுறாங்க, நம்மளே தான் குலுக்க சொல்கிறாங்க. நம்ம தான் அதை ஒன்று செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு நம்ம எந்த ரூமுங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க உள்ளே போகிறாங்க அப்படின்னா போன உடனே அவங்களோட பயோடேட்டா ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துருப்போம். அது ரிலவெண்ட்டாக கொஸ்டின்ஸும் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போது அவங்களுடைய பெயர் கேட்குறாங்க, பெயருக்கான மீனிங் கேட்பாங்க, இல்லை அவங்க குடும்ப சூழ்நிலை கேட்பாங்க, குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு. அந்த குடும்பன்ற வரும்போது நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்மளுடைய கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாத்தையுமே அங்கே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் அங்கே பேசவே கூடாது. அப்பா இந்த வேலை பார்க்க உண்மையை சொல்லுங்கள். எங்கள் அப்பா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, எங்கள் அப்பா வேஜஸாக தான் இருக்காங்க, எங்கள் அப்பா பெயிண்டராக இருக்காங்க, இல்லை எங்கள் அப்பா வீட்டில் தான் இருக்காங்க, எங்கள் அப்பா விவசாயம் பண்ணுறாங்க, இல்லை எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் அது உண்மையை சொல்லுங்கள். அம்மா என்ன, எத்தனை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த ரிலவெண்ட்டு சொல்லுங்கள். அதில் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நம்ம தப்பு பண்ணோன்னா நம்மளுடைய எப்படி சொல்கிறது, இதை சொன்னால் நல்லா இருக்காது, ஐயோ கொஞ்சம் இதுவாக இருக்கே, நம்ம கொஞ்சம் உயர்த்தி சொல்லுவோம், இல்லைன்னா எப்படி நம்ம ஏதாவது நினச்சிப்பாங்களே, அந்த ஃபீலிங்கே நம்ம வரவே கூடாது. என்னவோ அது அவ்வளோதான். எங்கள் அப்பா இந்த வேலை செய்கிறார், அம்மா எப்படி இருக்காங்க, எங்கள் 2 பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்க இந்த வேலையை பார்க்குறாங்க, ஒருத்தர் இங்கே படிச்சுட்டு இருக்காரு. இருக்கிற ஃபேக்டை என்னமோ அதை நமக்கு கரெக்டாக சொல்லணும். ஏன்னா அது தொடர்பானதை நம்ம கேள்விகள் கேட்குறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் நமக்கு தெரியாதுன்னு நம்ம சொல்லிட்டு
அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா நம்ம மாட்டிப்போம். அந்த இடத்துல நம்ம டைமும் வேஸ்ட்டு, நம்ம மார்க்கும் மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எது உண்மை அதை சொல்லுங்க. அடுத்தது குடும்பத்தை பற்றி கேட்டாங்க. குடும்பத்தை பற்றி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம படித்த படிப்பு, என்ன படிச்சீங்க, எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, எந்த காலேஜில் படிச்சீங்கன்றது ஒரு ரிலவெண்டடாக ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்கணுன்னா, நம்ம படித்த ஒரு ஸ்கூல், இப்போ வெள்ளூர்னா வெள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஊரி ஸ்கூல் காலேஜ் இருக்குது, முத்துரங்க ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, டிகேஎம் காலேஜ் இருக்குது, குடியாத்தத்தில் சம் காலேஜஸ் இருக்குது. அதில் ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான காலேஜ் இதுனாக்கா முத்துரங்கமும் ஊரிஸ் வந்து பழம்பெருமையான காலேஜுன்னுவாங்க. இப்போ நான் ஊரிஸ் காலேஜில் படித்தேன் அப்படின்னு ஒருத்தர் போய் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலேஜ் பற்றி ரிலவெண்ட்டாக கேட்பாங்க. ஏன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் படித்த ஒரு கல்லூரிங்கிறதால அதை ரிலவெண்ட்டாக கேட்கலாம். இங்கே யாரோ ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் இந்த காலேஜில் படிச்சிருக்காங்களே, யாருங்க தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதை சம்மந்தப்பட்டதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் ஊரிஸ்ன்னு பேர் வந்தது அப்படின்னு கேட்பாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த வருஷம் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஸ்டார்ட் பண்ணுறது, ரால்ஸ் அண்ட் எலிசபெத் ரோட் ஊரிஸ்ன்ற தம்பதிகள் தான் அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ஆர்காட் மிஷன் இந்த ட்ரஸ்ட் மூலயமா அந்த கல்லூரியை ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்தில் சுற்றில இருக்க ஏழை மக்கள்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக அதை ஆரம்பிச்சது தான் அந்த கல்லூரி. அந்த வரலாறு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஊருக்கு என்ன ஸ்பெசிஃபிக்கோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே ஒரு மாவட்டத்துக்கு நம்ம என்ன மாவட்டம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி நான் இந்த ஊரில் இந்த மாதிரி இடம் அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு பேரும் இருக்கும், சிறப்பு கருத்தும் இருக்கும். அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அது ரிலவெண்டடாக கண்டிப்பாக ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ஊர் முடிஞ்சது, சப்ஜெக்ட் ஓரியன்ட் ஊர் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து நடப்பு நிகழ்வுகள் கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து 19th நான் இப்போ போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறேன், நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து 1 வீக் இல்லை 1 month பிஃபோர் என்ன நடந்தது, முக்கியமான நிகழ்வுகள் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு எல்லாமே இந்த மிக்ஜாம் புயல் பார்த்தீங்கன்னா அதையே கேட்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. மிக்ஜாம் புயலை கேட்கறதுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய இருந்தாலும் ஃபாஸ்ட்டு இந்த மிக்ஜாம் புயலை விட்டுட்டு கடந்த ஆண்டு ஒரு புயல் வந்துச்சு தமிழ்நாட்டில், அந்த புயல் பேர் என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? சரி, புயலே வேண்டாம், வெயில், இனி எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன், வேலூர் மாவட்டத்தில், வெயில் எவ்வளவு உங்கள் மாவட்டத்தில் பதிவாச்சு அப்படின்ற கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டு லெவலில் பார்த்தா மிக்ஜாம் புயல் சொல்லிட்டு இருக்கோம். சரி, கடந்த இயரில் வந்து எப்படி அதிகமான வெப்பம் பதிவானது எந்த மாவட்டத்தில் அப்படின்னு மீனம்பாக்கம் 42 நியர்பை 43 செல்சியஸ். இதெல்லாம் வந்து ரிலவெண்டட் கொஸ்டின். சரி, இந்த புயலுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்க இல்லைங்களா, இதெல்லாம் யார் செலக்ட் பண்ணுவாங்க? இதுக்கெல்லாம் இருக்குல்ல, இது இந்த வருஷத்துக்கு நம்ம வந்து நேம் டைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. எந்த சைக்ளோன் வருது, ஸோ அந்த சைக்ளோனுக்கான நேம் அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ அடுத்த வர புயல் கூட இப்பயே பேர் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இதுதான் ரிலவெண்டட் நடப்பு நிகழ்வுகள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நடப்பு இது மட்டும் கேட்க மாட்டாங்க, வேற ஏதாவது ரொம்ப நம்ம வந்து டீப்பாலாம் யோசிக்கவே கூடாது. டீப்பாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஈஸியாகவும் எடுத்துக்கணும். எந்த கொஸ்டினுக்கும் நம்ம வந்து தைரியமாக நம்மளால் பதில் சொல்ல முடியுங்கிற தன்னம்பிக்கை நமக்கு முதல்ல இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வு முடிச்ச உடனே ஒரு காமனாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டீங்க, சப் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டு உங்களுக்கு நீங்கள் ஸ்டேஷன் போகிறீங்கன்னா ஒரு சூழ்நிலை சொல்லுவாங்க, ஒரு சுச்சுவேஷன் அங்கே நடக்குது. இந்த சுச்சுவேஷனில் எஸ்ஐயா நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க, நீங்கள் இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்றது ரிலவெண்டடாகவும் கொஸ்டின்ஸ் இருக்கும். எப்படின்னா ஒரு சுச்சுவேஷனை சொல்லுவாங்க, நீங்கள் எஸ்ஐ ஆகிட்டீங்க, எஸ்ஐ ஆகி நீங்கள் ஸ்டேஷன் போகிறீங்க, அங்கே ஒரு சூழ்நிலை நிலவுது, அந்த சூழ்நிலையில் நீங்கள் எஸ்ஐயா எப்படி ஒரு மேட்டரை வந்து நீங்கள் எப்படி கிளியர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கு நம்ம தெளிவாக பதில் சொல்லணும். அது இல்லாமல் சம் டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் தான் இன்னும் டிபார்ட்மெண்ட்குள்ளேயே நுழையிலையே சார், என்னை எப்படி சார் டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் எழுதுறதே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக தான் எழுத போகிறீங்க. இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே நுழையணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்புமே நகர்ந்துட்டு இருக்குது. ஸோ காமனாக ஹையஸ்ட் நம்ம யார், இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய உயரிய பதவி என்ன, இப்போ தற்பொழுது அந்த பதவியில் யார் அந்த பதவி வகுத்துட்டு இருக்கா, லோயஸ்ட் பதவி எது அப்படின்றது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்.
அது இல்லாமல் இப்போ வந்து சமீபத்தில் ஏதாவது எங்கள் போலீஸ் ரிலவெண்டடாக ஏதாவது நடந்திருக்கலாம். அது சம்மந்தப்பட்டத விஷயமா கூட உங்ககிட்ட கருத்து கேட்பாங்க. எப்பவுமே வந்து நெகட்டிவாக மட்டுமே எதுலேயுமே சொல்லிடாதீங்க. நெகட்டிவ் தாட்டே இருக்கக்கூடாது. இப்போ உங்களை கேட்குறாங்க, நீங்கள் வந்து இப்போ ஒரு பிஇ ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்களேன். நீங்கள் பிஇ படிச்சிருக்கீங்க, நீங்கள் இன்ஜினியர் ஆகிருக்கணும்ல, ஏன் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரீங்கன்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம் இல்லையா? அதுக்கு உங்களுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்? எப்போவுமே அது நீங்கள் பாசிட்டிவாக தான் சொல்லணும், நெகட்டிவாக இருக்கும். சார் எனக்கு விருப்பம் இல்லை சார், எங்கள் அப்பாவோடைய விருப்பத்துக்கு தான் வந்தேன்னா ஃபுல் டோட்டல் டேமேஜ். அது அந்த மாதிரி சொல்லக்கூடாது. உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் சார் எனக்கு விருப்பம் இருக்குது, பட் என்னுடைய அப்பாவுடைய விருப்பத்துக்கு என்னை யூனிஃபார்ம் போட்டு பார்க்கணும்னு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப அதீத ஆசை சார், எங்கள் அப்பாவுடைய கனவை நிறைவேற்றணுன்றது என்னுடைய ஆசை அப்படின்றது பாசிட்டிவாக ப்ரெசென்ட் பண்ணுங்க. அதுதான் சரிங்களா? நமக்கு தெரியும் என்ன சுச்சுவேஷனில் நம்ம இப்போ இருக்கிறோம், இங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு வேலையுமே எந்த வேலையாக இருந்தாலும் அதை நம்ம மதிக்கணும், மரியாதை செலுத்தணும், எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. எல்லாமே அச்சீவ்மெண்ட்டோடு தான் இங்கே வந்திருப்பீங்க. யாரும் விருப்பம் இல்லாமல் தான் இவ்வளோ தூரத்துக்கு வர முடியாது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களை கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி தான் ரொம்ப டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க. ஹையஸ்ட் யார், லோயஸ்ட் யார், என்ன பதவிகள் வகிக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்லேயே 3 பிரிவுகள் இருக்குது. அதாவது சிறப்பு காவல் படை, ஆயுதப்படை, சட்டம் ஒழுங்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டிலேயே உங்களை சுற்றில ஏதாவது ஒரு பிரச்சனை இஷ்யூ ஆகுது, நீங்கள் எந்த ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு? நான் நேராக எஸ்பி ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா, இல்லை கலெக்டர்கிட்ட கொடுப்பீங்களா, யார்கிட்ட கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நீங்கள் நியர்பை ஃபஸ்ட்டு எதுவோ நம்ம அதை தான் செய்யணும் இல்லையா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான். ஒரு பிரச்சனைன்னு வந்த பிறகு நம்ம நேராக போகிறது எஸ்பி ஆஃபீஸ்க்கோ இல்லை கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ போக மாட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நமக்கு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான். அந்த போலீஸ் ஸ்டேஷன் எந்த லிமிட்டில் வருது, உங்களுடைய ஏரியாவில் உங்கள் லிமிட்டில் உங்கள் ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷன் லிமிட்ன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அது ரிலவெண்டடாகவும் உங்கள் கொஸ்டின்ஸ்க்கு வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம இன்டர்வியூக்கு போகிறோம். இப்போ நம்ம நிறைய மார்க்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருப்போம். 75 ரிட்டன் அண்ட் 15 ஃபிசிக்கல்ஸ். இப்போ வந்து 10 மார்க்ஸ் வந்து நமக்கு வந்து இன்டர்வியூக்கான ஃபுல் மார்க்ஸ் இல்லைங்களா? அதாவது சுடர் விளக்காக இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு விளக்கு பிரகாசமாக எரியணும்னா அதுக்கு ஒரு திரி இருக்கும். அந்த திரி வந்து அப்படியே உள்வாங்கிடும். ஆனால் அந்த தூண்டுகோல் ஒன்று வேணும்னுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதை தூண்டி விடுவோம். அப்போ தான் அந்த விளக்கு வந்து பிரகாசமாக எரியும். அதே மாதிரி ஒருத்தரோட வாழ்க்கைக்கும் ஒரு தூண்டுகோல் வேணுங்க. நம்ம வந்து இப்போ என் கூடவே இருப்பாங்க. நீங்கள் படிக்கிறீங்க, இப்போ கேண்டிடேட்ஸ் எல்லாம் இருக்கீங்க, உங்கள் கூடவே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பேன். நீ படிச்சிருக்கேன், நான் படிச்சிருக்கேன். இப்போ எல்லாமே அச்சீவ் பண்ணுவாங்க. ரிட்டர்ன்லேயும் உங்க கூட அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபிசிக்கல்லையும் அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அடுத்து வி ஆர் வெயிட்டிங் டு இந்த இன்டர்வியூக்கு. இப்போ இன்டர்வியூவில் இந்த 10 மார்க்குங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய மதிப்பெண்கள். 0.5 கூட வந்து ஒருத்தருக்கும் வேலை வந்து இழப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எதையுமே நம்ம வந்து அலட்சியமாகவே நினைக்கவே கூடாது. இப்போது என்னோட இப்போ ஒரு 75 to 85 மார்க்ஸ்க்கு வந்து 90 மார்க்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 90 மார்க்கில் நாம் எவ்வளோ மார்க் அச்சீவ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்கும். சார் நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸு, ரொம்ப இது ஓகே வெரி வெல், எல்லாமே நல்லா இருக்கும். பட் வந்து இப்போது நான் வந்து ஒரு 75 மார்க்ஸ் நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 75 5 மார்க் என்னோட முன்னே இருக்காங்க. இப்போ இன்டர்வியூக்கு நான் போகிறேன், 10 மார்க் எனக்கு நடக்குது. இப்போ நான் வந்து இன்டர்வியூவில் நல்லா ஆன்சர் பண்ணிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு 5 to 6 மார்க் போட்டுடுறாங்க. 10க்கு 5 to 6 மார்க் வந்து பெரிய விஷயம். 5 to 6 மார்க் வாங்கிடுறேன். இப்போ என்னுடைய மார்க் வந்து என்னோட மார்க்கு 75லேருந்து 81 ஆகிடுது. 6 மார்க் ஆட் பண்ணணும், 81. என் ஃப்ரெண்டு 80 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அவளும் வந்து இப்போ என்ன மாதிரி ஒரு 5 மார்க்ஸ் வாங்கினா கூட ஈக்குவலாக வந்துடும். கரெக்டுங்களா? அதை விட அவங்க என்னை விட அதிகமாக வாங்கிட்டாங்கன்னா யார் முன்னாடி வருவா? அவங்க தான் முன்னாடி வருவாங்க. ஸோ இன்டர்வியூன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம். நம்ம அதிலெல்லாம் விட்டதெல்லாம் இந்த இடத்துல பிடிக்கும்.
ஃபிசிக்கலில் நிறைய பேருக்கு வந்து சில நேரங்களில் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அந்த அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு ஃபிசிக்கலில் பார்த்தீங்கன்னா நடக்கிறப்போ நமக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு நம்ம பாடியில். அந்த நேரத்துக்கு நம்ம வந்து 2 ஸ்டார் அச்சீவ் பண்ண முடியாமல் கூட போயிருந்துருக்கலாம். அதில் மார்க் நம்ம கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கலாம். அந்த விட்ட இடத்தையெல்லாம் எங்கே ஃபில் பண்ணுறதுன்னா அந்த இன்டர்வியூவில் தான் நம்ம ஃபில் பண்ணணும். சரிங்களா? என் கூடவே என் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வந்திருந்தாங்க. எனக்கு என்னுடைய இந்த வாழ்க்கையை தீர்மானித்து கொடுத்தது எதுன்னா என்னுடைய இன்டர்வியூ மட்டும்தான். என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எப்படின்னா, நானும் நல்ல மார்க் எடுத்தேன். ஃபிசிக்கல்லே கொஞ்சம் மார்க் கம்மி. அப்போது ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு எனக்கு காலில். இருந்தாலும் மார்க் ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டேன். இப்போ நான் டிசைட் பண்ணுறது எதுனா, இந்த இன்டர்வியூ 10 மார்க்கு தான் நான் டிசைட் பண்ணிட்டு இருந்தேன். ரியலி ஐ காட் அ செகண்ட் மார்க். நான் 10க்கு 7 மார்க் வாங்கினேன். ஏன்னா என்னை கொஸ்டின் கேட்டது வந்து 23 கொஸ்டின்ஸ் என்னை கேட்டாங்க. மேக்ஸிமம் நான் வந்து 9 to 10 மினிட்ஸ் நான் வந்து அந்த ஹால்குள்ளே இருந்தேன். நான் வெளியே வந்த பிறகு எல்லா கேண்டிடேட்ஸும் என்கிட்ட கேட்டது என்ன மாதிரி, நீ மட்டும் என்ன 10 நிமிஷம் உள்ளே இருந்த அப்படின்னு என்னை கேட்டாங்க. அதுதான் ஒரு அனுபவம், அதை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அவங்க கேட்க நான் போல்ட்டாக தைரியமாக எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான் இருந்தது. தெரிஞ்ச கொஸ்டின் தான் நான் ரொம்ப நல்ல போல்ட்டாக ரொம்ப எந்தூசிசமாக அதை ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்க அதை வந்து ஓகே இந்த அம்மா எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறேன், அடுத்த கொஸ்டின் கேட்போன்ட்டு என்னை கேட்டாங்க. ஆனால் நான் வந்து 23 கொஸ்டினில் நியர் தென் 21 கொஸ்டின் வரைக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன். 2 கொஸ்டின் வந்து எனக்கு உண்மையிலேயே தெரியல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதாவது நான் அதெல்லாம் கரைச்சி குடிச்சது தான் என்னுடைய சப்ஜெக்ட் தான் அது. ஆதி கிரந்தத்தை எழுதியது யாருன்னு என்னை கேட்டாங்க. எனக்கு குரு அர்ஜுன் சிங்கா குரு தேவா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஸ்ட் ஆயிடுச்சு. அர்ஜுன் சிங் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இதுவா இல்லை குரு தேவா, என்ன இது, ஐயோ எத்தனாவது குரு அப்படின்றது ஒரு ஸ்ட்ரகிள். அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் வரும். நான் கீழே குடிச்சிட்டு அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது தடுமாறிட்டு இருக்கேன். அப்போது அங்கே இருக்கவங்க சொன்னாங்க, தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டுருங்க அப்படின்னாங்க. சரிங்க சார், தேங்க்யூ சார், தெரியலைங்க சார் அப்படிங்கிறது ஒரு பதில். பவ்யமாக பணிவாக அந்த இடத்துல நான் சொல்லிட்டேன். ஆனால் அடுத்த தடவை அவங்க என்னை விடலை. அதுக்கான ஆன்சரையும் அந்த சார் வந்து எனக்கு சொன்னாங்க. தெளிவாயிட்டேன். ஸோ ஓகே அப்படி எனக்கு என்ன நல்லா தெரிஞ்சுது. அது என்ன எனக்கு அதை பற்றி நான் நல்லா படிச்சிருக்கேன். எத்தனை குருக்கள் இருக்காங்க, யாரை கொண்டுட்டாங்க, குரு தேவ ஜஹாங்கீர் எத்தனாவது குரு கொண்டாருன்றது எல்லாமே நல்லா தெரியும். பட் அந்த இடத்துல போயிட்டு நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம சொல்லிட்டே இருக்கோம். திடீர்னு நம்ம மைண்ட் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரகிள் மைண்டுக்கு வந்துடும். ஸோ அந்த இடத்துல பதட்டப்படவே கூடாது. கொஞ்ச நேரம் காமாக அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப்பை நினைங்க, உங்களுடைய எதிர்காலத்தை நினைங்க, நீங்கள் பட்ட கஷ்டத்தில் நினைங்க. உங்களுக்குள்ள ஒரு வந்து எப்படி ஒரு உத்வேகம் வந்துடும். உத்வேகம் வந்தவுடனே நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பெண் உதவி ஆய்வாளர்லாம் இங்கே உள்ளே வருவீங்க. அவங்களுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் எல்லாமே ரொம்ப பிளஸ்டான ஒரு உமன்ஸ். ஏன்னா இந்த காவல்துறைன்றது வந்து மிகவும் ஒரு புண்ணியம் செஞ்சவங்களால தான் இந்த யூனிஃபார்மே போட முடியும். நம்ம சொல்லிடலாம் எல்லாமே ஈஸியாக, நான் அதை விட எப்படி பண்ணுறேன்னு. ஆனால் எல்லாருக்குமே இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த யூனிஃபார்ம் போட்டு சர்வ் பண்ணுறது வாய்ப்புகள் கிட்டாது. குடிப்பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிட்டோன்றது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நம்மளாம் அதை பார்க்க தான், சிலரால் நம்ம யூனிஃபார்ம் பார்க்க தான் முடியும். அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், ஆனால் இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் அதை கடவுள் நமக்கு கொடுப்பாரு, உங்களுக்கும் கொடுப்பாரு. கொடுத்தவங்க அதை அனுபவிக்கிற நாங்கள் சொல்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை மேலே கொண்டு வந்ததுன்னா இந்த யூனிஃபார்ம் தான். இது இல்லைன்னா உண்மையிலே கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். அதனால் இதெல்லாம் நாங்கள் கடவுளாக மதிக்கிறோம் இந்த யூனிஃபார்மை. பெண் உதவி ஆய்வாளருக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன்னா, உள்ளே வரீங்க, நீங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. அந்த கஷ்டத்தை உணருங்க. அந்த கஷ்டத்தை உணர்ந்து நம்ம என்ன செய்யணும் அந்த சமுதாயத்துக்கு ஒரு படி மேலே என்ன நம்மளால செய்ய முடியும். எல்லாமே செய்யறதில்ல. நம்ம இதுலேருந்து தாண்டி ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோட வாங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து போலீஸாக ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிளை வந்து மீட் பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் நைட்டில் தனியாக போயிட்டுருக்கீங்க, உங்களை வந்து அந்த நேரத்துக்கு யாரோ ஒரு 4-5 பேர் வந்து உங்களை வந்து கிண்டல் பண்ணுறாங்க, உங்களுக்கு அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லைன்னு நீங்கள் உணர்ந்துருப்பீங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? நமக்கு நிறைய அவேர்னஸ் கொடுக்குறாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து இந்த மாதிரி தனியாக போகிற பெண்களுக்கோ இல்லை குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு இந்த மாதிரியான பாதிக்கப்படுறவங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப்லைன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அந்த ஹெல்ப்லைன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா?
அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருப்பீங்களா அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின்ஸ் நம்ம இந்த ரிலவெண்டடாக கூட நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அஸ் எ விமன் ஆஃபீஸராக நீங்கள் ஃப்யூச்சரில் வர போகிறீங்க, இப்போ உமனாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் நடந்திருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன பண்ணுவீங்க அந்த சுச்சுவேஷன்ன்றது கூட கேட்டு ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்திருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி டைம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம கேட்பாங்க, இல்லை நம்ம அது எப்படி என்ன அந்த நம்பர் நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சைல்டு ஹெல்ப் லைன்னா 1098. இப்போ உங்க வீட்டில் நீங்க இருக்கீங்க, உங்க எதிர் வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோ இல்லை செகண்ட் பேரண்ட் இருப்பாரு அப்பா, அந்த குழந்தைய ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, அதை வெளியே சொல்ல அவங்க அம்மாவாலே முடியல, யாரும் அதை வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த குழந்தை ரொம்ப கொடுமைப்படுத்துது, என்ன பண்ணுது? இப்போ நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நம்மளுக்கிட்ட எதாவது சண்டைக்கு வருவாங்களா, எதாவது பிரச்சனை வருமானது ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் தான் சைல்டு ஹெல்ப் லைன் இருக்குது 1098. அதுக்கு கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யாருங்கிறது அட்ரஸ் கூட யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்போம். அது இல்லாமல் இப்போ குடும்பத்தில் பிரச்சனைகள், உமன்ஸ்குள்ளே அப்பா அம்மா குடிச்சிட்டு அடிக்கிறாங்க, ஏதோ ஒரு நிறைய பாதிப்பு இருக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் நம்மளாம் டேரெக்டாக போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. என்ன அவங்க குடிச்சிட்டு நேரம் அடிச்சுட்டு இருக்கான் அந்த அம்மாவை, கேட்கறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னா 181 ஹெல்ப்லைன். எமர்ஜென்சி நம்ம போயிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒன்று நடக்குது, இல்லை சம்பவம் யாரோ ஒருத்தவங்க அடிக்கிறாங்க, இல்லை குடிச்சிட்டு வந்து நம்மக்கிட்ட வேண்டி சண்டைக்கு வராங்க, ஜஸ்ட் வி கால் 100 இல்லையா? உடனே வந்து அங்கே பீட் பெட்ரோல் போட்டிருக்க போலீஸ்க்கு வந்து அதை கண்ட்ரோல்னு சொல்லி இமீடியட்டாக நம்ம காப்பாற்ற செக்யூர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து காவலன் ஆப்பு நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. காவலன் ஆப்பில் நிறைய பேர் வந்து செல்லில் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பட்டன் தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை நீங்கள் உணர்றீங்க அப்படின்னாவே ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பட்டன் மட்டும் அழுத்தினா போதும். அதுக்கான எஃபெக்ட் எங்கே இருக்குன்றது உங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேற நான் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் வந்து என்னென்னா, உழைப்பினுடைய வேர்கள் ரொம்ப கசப்பாக இருக்கும், ஆனால் உழைப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய கனிகள் ரொம்ப இனிப்பாக இருக்கும் இல்லைங்களா? நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ இன்புட் அவுட்புட் அவ்வளவும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த காலகட்டங்களில் கஷ்டம்னு நினச்சிங்கன்னா கஷ்டமே கிடையாது. இந்த காலத்தில் கஷ்டப்பட்டால் தான் நீங்கள் பிற்காலத்தில் நல்லா இருப்பீங்க. ஸோ எந்த ஒரு வாய்ப்பையுமே தவற விட்டுறாதீங்க, விடவே விடாதீங்க. தயவுசெய்து எது இருந்தாலும் ஒரு சின்ன விஷயமானாலும் அலட்சியப்படுத்தாதீங்க. எல்லாமே நமக்கு அது வந்து ஒரு லேர்னிங் தான். ஒரே ஒரு ஆன்சர் கேட்குறாங்க, உள்ளே போயிட்டு உட்காந்துட்டு விசிட்டர்னா நம்ம உட்காந்துடுறோம். அடுத்து ஒரு கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை எஜுகேஷன் கேட்குறாங்க. அவங்க கேட்குறது இங்கிலீஷில் கேட்குறோம், வாட் இஸ் மீன் பை எஜுகேஷன். நமக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும், நம்ம நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசியிருப்போம், எல்லாமே பழகியிருப்போம். டக்கு நமக்கு வந்து அங்கே சொல்ல வராது, ஸ்ட்ரகிள் ஆகும். ஐயோ கேட்குறாங்களே என்ன சொல்கிறது, பதட்டமே வேண்டாம். தமிழில் தெரியுதா தெளிவாக சொல்லுங்கள். நாம் எதுவெல்லாம் கல்வி கற்கிறோமோ அது எல்லாமே கல்வி தான். நாம் என்னெல்லாம் ஒரு நாளைக்கு கற்றுக்கொள்கிறோமோ அது எல்லாமே கல்வி தான் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இல்லை மேடம் எனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுது, வாட் இஸ் மீன் பை எஜுகேஷன், வாட் எவர் யூ லேர்ன் தட்ஸ் ஆல் எஜுகேஷன். சிம்பிள் கொஸ்டின்ஸ். இதே மாதிரி தான். அதாவது என்னடா அவங்க வந்து இங்கிலீஷில் கேட்பாங்க கேள்வி, நமக்கு இங்கிலீஷ் நல்லா புரியும். பட் ஆனால் நம்மளுக்கு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் அவங்க அந்த நேரத்தை சொல்கிறதுக்கு நம்மளால் முடியலன்னா தைரியமாக உங்களுக்கு எந்த தமிழ் மொழி நல்லா தெரிஞ்சால் தெளிவாக அதை அந்த கொஸ்டினை நீங்கள் கிரகிச்சுக்கிட்டு அதுக்கான பதிலை நீங்கள் தமிழ்லேயே தெளிவாக சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் அவங்க தமிழ்லேயே கேட்க ஆரம்பிப்பாங்க. இது வந்து தயவுசெய்து யாரும் பயப்படாதீங்க, என்னடா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயே இருக்குமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்க இங்கிலீஷில் கேட்டால் கூட நீங்கள் அதை கிரகிச்சுக்கிட்டு தமிழில் அழகாக பதில் சொன்னீங்கன்னா அடுத்த கொஸ்டின் அவங்க தமிழில் தான் கேட்பாங்க. அடுத்தது, இப்போது இந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்குள்ளே 3 வெரைட்டிஸ் இருக்குது. என்னென்னா ஸ்பெஷல் போலீஸ், செகண்ட் ஆர்ம்டு போலீஸ், தேர்டு இந்த லா அண்ட் ஆர்டர். ஸோ இதுக்கப்புறம் ஒன்றுன்னு சேர்த்துருக்காங்க, எஸ்எஃப்ஓன்றது சேர்த்துருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 2 எக்ஸாமில் தான் இந்த எக்ஸாம்லாம் நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த எக்ஸாமோட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதாவதுனா எப்படின்னா, உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா யூ கேன் டேக் த போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதர்வைஸ் எங்கள் ஃபயரிங். சரிங்களா? சரிங்க, நான் டிக் பண்ணது போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் டிக் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் உங்களுடைய மார்க் கடைசியாக இன்டர்வியூலாம் முடிச்ச பிறகு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க மார்க், அந்த மார்க்கு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிஎஸ்பினா
லோயஸ்ட் கொஞ்சம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் மார்க்கு ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் மார்க்குன்னா லா அண்ட் ஆர்டர், அதை விட கம்மினா ஆர்ம் ரிசர்வ், அதை விட கம்மினா டிஎஸ்பி அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதை விட கம்மினா இந்த ஃபயரிங் ஆஃபீஸருக்கு நம்ம வந்து செலக்ட் ஆகும். இப்போ நம்ம இன்டர்வியூக்கு போகிறோம். இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய உடை நிறுத்தி, அதாவது நம்ம இப்போ போகிறது எல்லாமே உடல் மொழி தான் இல்லைங்களா. உடல் மொழிங்கிறப்போ நம்ம பேசுவது மட்டுமே மொழியில, உன்னை பார்த்தோன்னு ஒரு தோற்றம், இவர் இதற்கு தகுதியானவர் அப்படிங்கிறத ஒரு எண்ணத்தை வந்து நம்ம ஆஃபீஸருக்கு கொடுக்கணும். அங்கே இன்டர்வியூ ஆஃபீஸர்ஸ் உட்கார்ந்துருப்பாங்க, ஓகே இவங்க இதுக்கு ஃபிட்டான ஆள் அப்படிங்கிறது ஒரு பர்சன்டேஜாவது அவங்க மனசுக்குள்ள உங்களை பற்றின ஒரு அப்பியரன்ஸ் வரணும். அதே மாதிரி வந்து நேர்த்தியான உடைன்னு வாங்க, ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த நேர்த்தியான உடைங்கிறது தயவு செய்து ஒரு ஆஃபீஸர் கெட்டப்பில் நீங்கள் போகணும். ஏன்னா நீங்கள் அச்சீவ் பண்ணுறதே போய் உட்கார்றதே வந்து ஆஃபீஸருக்கான இன்டர்வியூ தான். ஸோ ஒரு ஆஃபீஸர்ஸ் எப்படி இருப்பாங்கன்றது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நீட் ட்ரெஸ், நமக்கு வந்து டைட்டு பேண்ட்டு, பென்சில் டைப் பேண்ட்டு இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்களை பார்த்தோன்னே நீட்டாக இருக்கணும் வித் காலர், உங்களை பார்த்தோன்னே ஒரு குட் அப்பியரன்ஸ் அவங்களுக்கு தோணணும். அதே மாதிரி விமென்ஸ்க்கு வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்க, இந்த ஃப்ரீ ஹேர் இதெல்லாம் வேண்டாம், நீட்டாக பர்ஃபெக்டாக ட்ரெஸ் பண்ணுங்க. உங்களை பார்த்தோன்னே அவங்களுக்குள்ள ஒரு குட் அப்பியரன்ஸ் தோணணும். அந்த மாதிரி உங்களுடைய ட்ரெஸ் சென்சிங்ஸ் இருக்கணும். ஸோ எது எப்படியோ எல்லாமே ஈக்குவல் தான். ஆல் த பெஸ்ட், கீப் இட் அப்.